Blessing on the bread, sacrament, prayer. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him and keep his commandments which he has given them, that they may always have spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may eat and that they may do it remembrance of blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have spirit to be with them. Amen. அப்பத்தை ஆசீர்வதித்தல். திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற அவருடைய ஆத்மாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற அவருடைய ஆத்மாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debits as we forgive our debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 1 முதல் 28 வசனம் வரை. அப்பொழுது யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். But now those and said the Lord and that created thee, O Jacob, and that is formate thee, O Israel, for not for have the redeemed thee. I have called thee by the name that hurt many. வசனம் 2. நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போதும் அவைகளை உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினிகளை நடக்கும் போதும் வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலையிலே உன் பேரிலே பற்றாது. When thou and passest throughout the waters, I will and be with thee, and throughout these rivers, they shall and not and overflow thee. When thou and walkest throughout this fire, thou shalt and not be burned, nature shall and the flames
significantly upon thee. வசனம் 3. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாயிருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்டும் பொருளாக எகிப்தையும் முன் ஈடாக எத்தியோப்பியாவையும் யோசபாவையும் கொடுத்தேன். For I am the Lord and the God, the Holy One of Israel and Savior. I give an Egypt for thee, Rezin, Ethiopia and Seba for thee. வசனம் 4. நீ என் பார்வைக்கு அருமையானபடினால் கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகிதன் ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். Since thou hast and prosecutest in my favor, thou hast been an honorable, and I have loved thee, and therefore I will give man and for thee and the people for the life. வசனம் 5. பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்தும் வரப்பண்ணி உன்னை மேற்கில் இருந்தும் கூட்டிச் சேர்ப்பேன். Fear not, for I am with thee. I will bring thee sad from the east, and gather thee from the west. வசனம் 6. நான் வடக்கே நோக்கி கொடு என்று தெற்கே நோக்கி வைத்திராதே என்று சொல்லி தூரத்திலிருந்து உன் குமாரர்களையும் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உன் குமாரத்திகளையும் I will say to this north, I give up and the south, and keep not and back, and bring my sons from the fear, and my daughters from the end of the earth. வசனம் 7. நான் என் மகிமை என்றும் சிருஷ்டித்த உருவாக்கிய படைத்த என் நாமத்தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். Him and everyone that isn't called and by my name, for I have the created him for my glory. I have the made him, I have the made him. வசனம் 8. கண்களில் இருந்தும் குருடராய் இருக்கிற ஜனத்தையும் காதுகளில் இருந்தும் செவிடராய் இருக்கிறவர்களையும் புறப்பட்டு வரப்பண்ணுங்கள். Bring forth these blind people that have the eyes, and the deaf that have the ears. வசனம் 9. சகல ஜாதிகளும் ஏகமாய் சேர்ந்து கொண்டு சகல ஜனங்களும் கூடி வரட்டும். இதையே அறிவித்து முந்தி சம்பவிப்பவைகளை நமக்கு தெரிவிக்கிறவன் யார்? கேட்டு மெய் என்றும் சொல்லக்கூடும் படிக்கும் அவர்கள் தங்கள் சாட்சிகளை கொண்டு வந்து ஏத்தவான்களாய் விளங்கட்டும். Let all these nations be and gathered and together, and let people assembled who among them can declare this, and shall use former things, and let them and bring forth there is witness, that they may be and justified. Have let them hear and say it is truth. வசனம் 10. நானே அவர் என்றும் நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படி நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாயிருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பவரும் இல்லை. Hear my and witness, said the Lord, and my servant whom I have chosen, that he may know and believe me, and understood that I am he. Before me there was no God formade, and God formade, nature shall and there and be after me. வசனம் 11. நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. He when I am the Lord, and beside me there is no Savior. வசனம் 12. நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன். உங்களில் இப்படி செய்யத்தக்க
அந்நிய தேவன் இல்லை, நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். I have the declared and I have the saved and I have the sever. And when there was no strong God among you, and therefore ye are my witness, said the Lord, that I am the God. வசனம் 13. நான் நாள் உண்டாக்குவதற்கு முன்னும் நானே இருக்கிறேன். என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை. நான் செய்கிறதையும் தடுப்பவன் யார்? He before the day was, and I am he, and there is no that can deliver out of my hands. I will and walk, and who shall and let it. வசனம் 14. நான் உங்களுக்காக அரண்களெல்லாம் இடித்து விழவும் கல்தேயர் படவுகளிலிருந்து அலறவும் செய்யத்தக்கவர்களை பாபிலோனுக்கு அனுப்பினேன் என்றும் உங்கள் மீட்பரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய கர்த்தர் சொல்கிறார். Thus said the Lord, and you are the Redeemer, the Holy One of Israel. For your sake I have the sin of the Babylon, and I have the brought down all their nobles, and the children's whose and cry is in the ships. அத்தனை பயனது நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர். I am the Lord your Holy One, the creators of the Israel your King. வசனம் 16. சமுத்திரத்திலே வழியும் வயலிலே தண்ணீர்களின் பாதையும் உண்டாக்கி. Those and said the Lord, and which can make it your way in the sea, and the path in the mighty waters. வசனம் 17. ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரே திரி அணைக்கிறது போல் அவைகளை அணைத்து போக பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறாதாவது, which and bring head in front, the chariots and the horse, the armies and the powers, they shall and lay down together, they shall not rise, they are the existence, they are the infinite sheets as thou. வசனம் 18. முந்தினவர்களை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளையே சிந்திக்கவும் வேண்டாம். Remember he the not and the former and things and natural considers the things of the old. வசனம் 19. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறிவீர்களா? நான் வனாந்தரத்திலேயே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். Behold, I will and will do a new things. Now it shall and spring front shall and hear not can of it. I will even make a way in the wilderness and the rivers in the desert. வசனம் 20. நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்திலே தண்ணீரையும் அவாந்தர வெளிகளிலே ஆறுகளையும் உண்டாக்குவதனால் ஆட்டு மிருகங்களும் வலுசர்பங்களும் கோட்டான்கள் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். The best of this field shall honor me, and the dragons and the fowls, because I have given waters in this wilderness and the rivers in the desert to the give drink to me people my chosen. வசனம் 21. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். The people have the I formed from myself, they shall shout for my praise. வசனம் 22. ஆனாலும் யாக்கோபே, நீ என்னையே நோக்கி கூப்பிடவில்லை, இஸ்ரவேலே நீ என்னை குறித்து மனம் சஞ்சலித்து போனாய். But thou hast and not and call upon me, O Jacob, but thou hast and been your weary with me, O Israel. வசனம் 23. உன் ஆடுகளை தகன பலிகளாகவும் நீ எனக்கு செலுத்தவில்லை,
உன் பலிகளாலே நீ என்னை கனம் பண்ணவும் இல்லை. காணிக்கைகளையும் செலுத்தும்படி நான் உன்னை சங்கடப்படுத்தவும் தூபம் காட்டும்படி உன்னை வருத்தப்படுத்தாமலும் இருந்தேன். Thou hast not forgotten me, the small catches after my burnt of the offering, natural hast thou an honor me with the sacrifice I have done not and caused thee to serve with an offering near and wearied thee with incontinence. வசனம் 24. நீ எனக்கு பணங்களால் சுதந்திரம் பட்டதையே கொள்ளாமலும் உன் பலிகளை நினைத்தலும் என்னை திருப்தியாக்காமலும் உன் பாவங்களினாலே என்னை சங்கடப்படுத்தி உன் அக்கிரமங்களினாலே என்னை வருத்தப்படுத்தினாய். Thou hast forgotten me, sweet can with money, natural hast thou and filled me with the fat of the sacrifice, but thou hast made me to serve with thy sins. Thou hast wearied me with thine iniquities. வசனம் 25. நானே மீறுதல்களை என் நிமித்தமாகவே ஒழித்து போடுகிறேன். உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். I am that both that how they transgressors for me own sake, and I will not remember these sins. வசனம் 26. நான் ஒருவர் வழக்காடும்படி எனக்கு நினைப்பூட்டி நீ நீதிமான்களாக விளங்கும்படி உன் கிரியத்தை செல்ல. Put me in the remembrance, let use and plain together declare thou that thou and my hast and be unjustified. வசனம் 27. உன் ஆதி தகப்பன் பாவம் செய்தான், உனக்கு முன்னின்று பேசுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். They first and father yet and sinner, and they and teacher how the transgressor against me. வசனம் 28. ஆகையால் நான் பரிசுத்த ஸ்தலத்தின் தலைவர்களாய் பரிசுத்த குலைச்சலாக்கி யாக்கோபே சாபத்திற்கு இஸ்ரவேலை நிந்தனைக்கும் ஒப்பு கொடுப்பேன். Therefore I have profaned these prince of the cemetery, and I have to give Jacob to the curse and Israel to the reproach. இந்த வாரம் கம்ஃபோலோமியில் கற்றுக் கொடுத்தாங்க. அது என்னன்னா செப்டம்பர் CCA கிறிஸ்டன் நர்சன் 1831 முதல் 1912. Science divine from the Jackson Country, Missouri. C. 1878. The Temper and Missouri. 77. By 77 1/4 equal 113 inches. பிரகாரம் பல்கலைக்கழகம் கலை அருங்காட்சியகம். சிசி கிறிஸ்டியனைசேஷன்ஸ் குழந்தைகளின் பேரக்குழந்தைகளின் அன்பளிப்பு 1970. செப்டம்பர் 8, 14. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். உட்பாடும் உடன்படிக்கையும் 98 முதல் 101.
1830களில் பரிசுத்தவான்களையும் பொறுத்தவரை இண்டிபெண்டன்ஸ் மிஸ்ரியில் உண்மையிலே வாக்கு தத்தத்தின் தேசம், அது சியோனின் மையம் இடம். கோட்பாடும் உடன்படிக்கையும் 57:3 பார்க்கவும். பூமியில் உள்ள தேவனின் நகரம் என்று பரிசுத்தவான்களின் கூடுகை இரண்டாம் வருகைக்கு ஒரு உற்சாகமான முன்னுரையாகவும் இருந்தது. ஆனால் அப்பகுதியிலே உள்ள அவர்களது அக்கம் பக்கத்தார் விஷயங்களையே வித்தியாசமாக பார்த்தார்கள். தேவன் நிலத்தையே பரிசுத்தவான்களுக்கு கொடுத்தார் என்று கோரிக்கைகளை அவர்கள் எதிர்த்தார்கள். மேலும் அறிமுகம் இல்லாத மக்கள் எவ்வளவு விரைவாக இப்பகுதிக்கு வருவதால் ஏற்பட்ட அரசியல், பொருளாதாரம் மற்றும் சமூக விளைவுகள் அவர்கள் அசோலரியர்களுமாக இருந்தனர்கள். அசோலரியம் விரைவில் துன்புறுத்தல் மற்றும் வன்முறையாக மாறியது. 1833ஆம் ஆண்டிலே சபையின் அச்சு அலுவலகம் அழிக்கப்பட்டது. மேலும் பரிசுத்தவான்கள் தங்கள் வீடுகள் விட்டு வெளியேற வேண்டியது கட்டாயம் ஏற்பட்டது. காத்தலன் ஜோசப் ஸ்மித் 800 மைல்களுக்கு அப்பால் இருந்தார். அந்த செய்தி அவரை அடைய வாரங்கள் ஆனது. ஆனால் என்ன நடக்கிறது என்பதை கர்த்தர் அறிந்திருந்தார். மேலும் பரிசுத்தவான்களை ஆறுதல் படுத்தும் அமைதியையும் மற்றும் உற்சாகத்தின் கொள்கைகளையும் தீர்க்கதரிசிகளுக்கு அவர் வெளிப்படுத்தினார். நாம் துன்புறுத்தலை எதிர்கொள்ளும் போது, நம்முடைய நீதி ஆசைகள் நிறைவேறாமல் போகும்போது, அல்லது நம்முடைய அன்றாட துன்பங்கள் இறுதியிலே எப்படியாவது நமது நன்மைக்காக ஒன்றிணைந்து செயல்படும். கோட்பாடும் உடன்படிக்கைகளும் 98:3. வீட்டிலும் சபையிலும் கற்றுக்கொள்வதற்கான ஆலோசனைகள். கோட்பாடு உடன்படிக்கை 98 முதல் 1 முதல் 3, 11 முதல் 14, 22, 101 முதல் 101ஆம் அதிகாரம் 1 முதல் 16, 22, 31, 36. எனது யோசனை எனது சோதனைகளை எனது நன்மைகளாக ஒன்றிணைந்து செயல்பட முடியும். வாழ்க்கையில் நம்முடைய சில சவால்களை நாம் சொந்த தேர்ந்தெடுப்புகளால் ஏற்படுகின்றன. மற்றவையே பிறது தேர்ந்தெடுப்புகளால் ஏற்படுகின்றன. சில சமயங்கள் உலக வாழ்க்கையில் ஒரு பகுதியாக விஷயங்களை நடத்தும் காரணம் எதுவும் இருந்தாலும், நாம் தேவனிடத்தில் திரும்பும்போது துன்பம் தெய்வீக நோக்கங்களையே நிறைவேற்ற உதவும். அதுவே 1833 மிஸ்ரியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு உண்மையாகவே இருந்தது என்று நமக்கு இது உண்மை. கோட்பாடும் உடன்படிக்கைகளும் 98 மற்றும் 101 கர்த்தர் பரிசுத்தவான்களுக்கு என்ன சொன்னார் என்பதையும் நீங்கள் வாசிக்கும்போது, அவருடைய செய்தி உங்களுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு சோதனைகள் அல்லது சிரமங்களுக்கு எவ்வாறு பொருத்தும் என்பதை சிந்தித்து பாருங்கள். உங்களுக்கு இங்கே சில கேள்விகளும் ஆதாரங்களும் ஒரு பாடு இவற்றையின் விளைவாகவும் இருந்தால், தனிப்பட்ட தேர்வுகள் என்ன, ஆலோசனைகள் மற்றும் வாக்குறுதிகள். நீங்கள் கோட்பாடும் உடன்படிக்கையும் 98, 11 முதல் 12, 101ஆம் அதிகாரம் 1 முதல் 9 காண்கிறீர்கள். பரலோக பிதா மற்றும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய இந்த வசனங்களிலிருந்து நீங்கள் என்ன கற்றுக்கொள்கிறீர்கள்? தேவன் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமென்று நினைக்கிறார்கள்? மற்றவர்கள் தேர்வுகள். கோட்பாடும் உடன்படிக்கையும் 98, 1 முதல் 3, 22 நீங்கள் என்ன ஆறுதலை காண்கிறீர்கள்? 101, 10 முதல் 16, 22 துஷ்பிரயோகம், கொடுமைப்படுத்தல் அல்லது வன்முறைகளுக்கு நாம் எவ்வாறு பதிலளிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். She left help, abuse
gospel library tips and questions and abyss gospel librarian. கர்த்தர் மீது நம்பிக்கை வைப்பது பற்றி இந்த வசனங்கள் என்ன கற்பிக்கின்றன? பூலோகத்தில் கஷ்டங்கள். கோட்பாடும் உடன்படிக்கைகள் 98:1-3 ஆகியவற்றிலிருந்து நீங்கள் என்ன கண்ணோட்டத்தை பெறுகிறீர்கள்? 101 22-31-36 உங்கள் பாடுகளிலிருந்து நீங்கள் என்ன கற்றுக்கொள்கிறீர்கள்? தேவனின் உதவியை அளிக்க நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அவர் உங்களுக்கு எப்படி உதவுகிறார்? உங்களுடைய நன்மைகளாகவும் நீங்கள் உபத்திரவப்பட்டவைகளின் சகல காரியங்களும் இணைந்து நடக்கும் தேவனின் எவ்வாறு உருவாக்க முடியும்? தேவன் எவ்வாறு உருவாக்க முடியும் என்பதை பற்றி நீங்கள் அறியும். கோட்பாடுகள் உடன்படிக்கையும் 98:3 மூப்பர் and see டி ஃப்ரெகிலியன்ஸ் செய்தி. Remember me the suffering stands through your gods. Ligana November 2021 103:5. படிப்பதை கருத்திலே கொள்ளுங்கள். உங்கள் சவால்களை பார்க்க இரட்சகர் உங்கள் எவ்வாறு அழைத்திருக்கிறார் என்பதையும் புகழ்ந்து கொள்ள உதவும் அவரது செய்திகளில் ஒரு பகுதியை நீங்கள் தேடலாம். உங்கள் சோதனைகளில் உங்கள் நன்மைகளாகவும் அல்லது நிறைவேற்றப்பட்ட தேவனின் நோக்கங்களுக்காக என்ன வழிகள் ஒன்றாக செயல்பட்டன? மேலும் ரோமர் 8:28 2 நெப்பி 2:2 கோட்பாடு உடன்படிக்கைகளும் 90:24 தி டூர் கிறிஸ்டோபர்சன் கம் டு ஜைன் Legona November 2008 and page number 37-40 Trial of the Adversity, feeling the thoughts and love and the goodness in the trials, the Refinder's Fear videos. Jesus Christ at ORG பார்க்கவும். Trial of the Adversity. ஒருத்தங்க ஒரு லேடி வீல் சேரில் உட்காந்து ஒரு கார்டனில் இருக்காங்க. இன்னொருத்தங்க தலை வந்து மொட்டையாக இருக்குது அவங்களுக்கு. அவங்க கையில் ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க. ஃபீலிங் த லார்ட்ஸ் லவ் அண்ட் குட்னஸ் இன் த ட்ரையல்ஸ். அவங்க அப்படி இருக்காங்க. இன்னொருத்தர் அந்த கொளுத்து வேலை செய்வாங்களே அந்த மாதிரி ஒரு ஒர்க்கு அவர் பண்ணியிருக்கார். கோட்பாடு உடன்படிக்கையும் 98:23-48 அவருடைய வழிகளில் நான் சமாதானம் தேட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தலைவர் ரசல் எம் நெல்சன் போதித்தார். இயேசு கிறிஸ்துவிடை பின்பற்றுபவர்கள் உலகம் முழுவதும் பின்பற்றுவதற்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். உங்கள் இருதயங்களில் உங்கள் வாழ்க்கைகளிலும் தற்போது பொங்கு எழும்ப தனிப்பட்ட மோதல்களை முடிக்க கொண்டு வர உங்களால் முடிந்த அனைத்தையும் செய்யுமாறு கோட்பாடு உடன்படிக்கையும் த பவர் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் மூமெண்ட்ஸ் லிகோனா மே 2022-97 கோட்பாடு உடன்படிக்கைகளும் 98:23-48 உள்ள அனைத்து மற்றவர்களுடனே உங்கள் தனிப்பட்ட தொடர்புகளுக்கு பொருந்தாது என்றாலும் உங்கள் வாழ்க்கைகளே தனிப்பட்ட பிணக்குகளை முடிக்கவும் கொண்டு வர எந்த கொள்கைகள் உங்களுக்கு வழிகாட்டுகின்றன? Truth of reflects upon your the sins. Hymns number 273 போன்ற சமாதானம் அல்லது மன்னிப்பை பற்றி நீங்கள் ஒரு பாடலை கூடுதலால் சத்தியங்களை காணலாம். கிறிஸ்துவும் இளம் ஐஸ்வர்யவானும் விளங்க ஹேமன் கோட்பாடும் உடன்படிக்கைகளும் 99-100 தனக்கு சேவை செய்பவர்களை கர்த்தர் கவனித்துக் கொள்கிறார். பக்கம் 99 மற்றும் 100
உங்கள் வெளிப்பாடுகள் முக்கியமான சபை பொறுப்புகளை கொண்டு இருந்த, ஆனால் அவர்களது குடும்பங்களை பற்றி அக்கறையும் கொண்ட நபர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. இந்த வழிபாடுகளில் அவர்களுக்கு உதவக்கூடிய எதை நீங்கள் காண்கிறீர்கள்? இந்த வெளிப்பாட்டில் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய வைத்திருக்கிறார்? See also John Margaret as the missions through these missionaries in the cute and another's business. Surely missionaries and their mission through this Canada in the Revelations in the context 87, 89, 202:7. கோட்பாடு உடன்படிக்கைகளும் 101 43 முதல் 65. தேவனின் ஆலோசனைகளை பின்பற்றுவது என்ன பாதுகாப்பு வைத்திருக்க உதவுகிறது? கோட்பாடு உடன்படிக்கைகளும் 101 43 62 உள்ள ஊமை. பரிசுத்தவான்கள் சியோனிலிருந்து விரட்டடிக்கப்பட்ட கர்த்தர் என்ன அனுமதித்தார் என்பதையும் விளங்குகிறது. இந்த வசனங்கள் விசுவாசிக்கும் போதும் உங்களுக்கு ஊமையாய் உள்ள ஊழியக்காரர்களுக்கு ஏதேனும் ஒற்றுமைகளை பகிர்கிறா? நான் என்ன இரட்சிப்புகளாக ஆசாரியனாக மற்றும் ஏற்ற வழிகளில் வழிநடத்தப்பட்ட சித்தமாக இருக்கின்றான் என்று தேவனுக்கு எப்படி காட்ட முடியும்? வசனம் 63 முதல் 65 பார்க்கவும். விவரங்கள் அல்லது ஊமைகளாய் நடிகள். சில சமயங்களில் அவர்கள் விவரிக்கும் நபர்களை இடத்தில் நாம் நம்மை வைக்கும் போதும் வேதங்களில் உள்ள கதைகளை மற்றும் ஊமைகளாய் இருந்து கற்றுக்கொள்வதும் தொடர்பு கொள்வதும் எளிதானது. கோட்பாடு உடன்படிக்கைகள் 101 முதல் 63 62. நீங்கள் கற்பிக்கும் போதும் ஊமையை யாராவது உரக்க படிக்கும் போதும் அதை செயல்படுத்த கற்பவர்களை நீங்கள் அழைக்கவும் வார்த்தைகளின்படியே செய்யப்படவும் தான். முதல் நீங்கள் என்ன உள்ளுணர்வுகளை பெறுகிறீர்கள்? கூடுதல் ஆலோசனைகளுக்கு லேகனா மற்றும் இளைஞர்களின் பலனுக்காக பத்திரிகைகளில் இருந்து மாத இதழ்களை பார்க்கவும். பிள்ளைகளுக்கு போதிப்பதற்கான ஆலோசனைகள். கோட்பாடும் உடன்படிக்கைகளும் 98 1 முதல் 3. இயேசு கிறிஸ்துவின் ஆலோசனைகளை ஆசீர்வாதமாக மாற்ற முடியும். உங்கள் குழந்தைகள் அவர்களின் வயது குழந்தைகளின் எதிர்கொள்ளும் சில சவால்களை பற்றி கோட்பாடின் மூலம் நீங்கள் ஒரு கலந்துரையாடல் தொடங்கலாம். கோட்பாடும் உடன்படிக்கையும் 98 3. ஒன்றாக வாசித்து இயேசு கிறிஸ்துவை எவ்வாறு சோதனைகளை ஆசீர்வாதங்களாக மாற்ற முடியும் என்பதை பற்றி பேசலாம். உங்கள் சோதனைகளை அவர் எவ்வாறு ஆசீர்வாதங்களாக மாற்றுகின்றார் என்பதற்கு உதாரணமாக உங்கள் குழந்தைகளுக்கு பகிர்ந்து கொள்ளலாம். கோட்பாடும் உடன்படிக்கைகளும் 98 39 முதல் 40. இரட்சகர் நான் மன்னிக்க உதவுகிறார். குறிப்பு: உங்கள் பிள்ளைகளுக்கு மன்னிப்பின் முக்கியத்துவத்தை நீங்கள் கற்பிக்கும் போது யாராவது உங்கள் காயப்படுத்தினால் அவர்களை எப்பொழுது நம்பகமான பெரியவர்களிடத்தில் சொல்ல வேண்டும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வது உறுதிப்படுத்ததை கொள்ளுங்கள். அத்தியாயங்கள் 34 மற்றும் 35. Doctrine, Covenants and Stories 128-34 133. நெல்சரியிலே பரிசுத்தவான்களின் ஒவ்வொரு நடத்தப்பட்டனர் என்பதை பற்றி நீங்கள்
கற்பிக்க உதவலாம். இந்த பரிசுத்தவான்கள் எப்படி உணர்கின்றார்கள் என்பதை பற்றி நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு பேசலாம். அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்பதையும் நீங்கள் அறியுங்கள். கோட்பாடும் உடன்படிக்கையும் 98 23 39 40 ஆகியவற்றை ஒன்றாக வாசிக்கலாம். நீங்களும் உங்கள் குழந்தைகளும் ஒருவரை மன்னிக்க வேண்டிய நேரங்களில் மற்றும் இரட்சகர் உங்களுக்கு எப்படி உதவினார் என்பதையும் பற்றி பேசலாம். மகிழ்ச்சியான முகம் மற்றும் சோகமான முகத்தின் படங்களையும் உங்கள் குழந்தைகளுக்கு காட்டலாம். யாரே ஒருவன் இரக்கமற்றவராக இருக்கும் சூழ்நிலைகளை பற்றி பேசுங்கள். மேலும் பல பதிலளிக்கத்தக்கான வழிகளை பரிந்துரைகளுக்காகவும் உங்கள் பிள்ளைகளை ஒவ்வொரு பதில் அவர்களுக்கு மகிழ்ச்சியையும் அளிக்கும் அல்லது வருத்தத்தை தரும் என்பதை தெரிந்து எடுக்க உங்களுக்கு நம்முடைய அன்பாக இல்லாதவர்களையும் கூட நான் என்னை மன்னிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். அவர் போட்டுருக்காங்க. கோட்பாடும் உடன்படிக்கையும் 101 22 இயேசு கிறிஸ்து எனக்கு சமாதானம் தர முடியும். கோட்பாடும் உடன்படிக்கையும் 101 அதிகாரம் 16 வசனத்தை வாசித்த பிறகு நாம் அமைதியாக இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவை பற்றி சிந்திக்கும் போதும் வரும் அமைதியான உணர்வுகளை உங்கள் பிள்ளைகளை அடையாளம் காண உதவுங்கள். உதாரணமாக நாம் ஜெபிக்கும் போதும் அல்லது திருவிருந்தை எடுக்கும் போதும் quietly are the talking about Jesus Christ. Children as the book 26-21 ஒரு பாடலை நீங்கள் ஒன்றாக பாடலாம். அவருடைய சமாதானத்தை நாம் வீட்டிலும் எப்படி உணர முடியும்? இயேசு கிறிஸ்துவின் மீண்டும் வருவது வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதையும் பற்றி அறிந்து கொள்வதில் உங்கள் பிள்ளைகள் ஆர்வமாக இருக்கலாம். கோட்பாடும் உடன்படிக்கைகளும் 101:23-32 ஒன்றாக வாசித்து அவர் ஒருபோதும் நமக்கு மகிழ்ச்சியை தரும் இந்த வசனங்களை அவர் காணும் விஷயங்களையும் பற்றி பேசுங்கள். நாம் சிரமம் படும்போதும் அந்த விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்வது ஏன் பயனுள்ளதாக இருக்கும். இயேசு கிறிஸ்து மீண்டும் வரும்போது சமாதான மகிழ்ச்சியை தருவார். கூடுதல் ஆலோசனைகளுக்கு நண்பன் பத்திரிகைகள் இந்த மாத இதழ்கள் ஆகவும் இதழ் கலர் எஸ் ஹைபிக்சன் கண்ணு சொக்குதே. இந்த புக்கு 14ஆம் அதிகாரம் அவிசுவாசம் அதிக சக்தி கொடுக்கும் 272 ஒவ்வொரு இரவும் அமெரிக்கா மக்கள் தூங்க வைப்பதற்கு படிச்சிட்டேன்.
இப்போ 15ஆம் அதிகாரம். மக்களை உங்கள் மீது விருப்பம் கொள்ள வைப்பது எப்படி? 288. நாம் ஒரு விஷயத்தை ஒப்புக்கொண்டு விடுவது நல்லது. மக்கள் நம்மை விரும்பி வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். யாரோ ஒருவர் மக்களுக்கு என்ன பிடிக்கிறது இல்லையா என்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை என்று கூறுவது நீங்கள் கேட்டிருக்கலாம். இக்கொள்கைகளின் ஆற்றல் எண்ணற்ற முறை நிரூபிக்கப்பட்டுள்ளது. அவற்றில் நீங்கள் திறமை பெற்று மக்கள் உங்கள் விரும்பும் வரை நீங்கள் இவற்றை தொடர்ந்து கடைப்பிடியுங்கள். 10. மக்கள் வலிமை பெறவும் தங்கள் வாழ்வை அதிக திறமையுடன் எதிர்கொள்ளவும் அவர்களுக்கு ஏதேனும் ஒன்றே கொடுத்து உதவும். கைகளில் ஒரு ஆழமான ஆன்மீகம் அனுபவத்தை பெறுங்கள். மக்களுக்கு வலிமையாக கொடுங்கள். அவர்கள் உங்களுக்கு அன்பை தருவார்கள். படிச்சாச்சு. He, I, noun, plural, es, I is the fifth letter of this English. பார்த்துட்டாங்க. அப்போ எஃப்பும் பார்த்துட்டேன். அப்போ ஜி தான் பார்க்கலாம். G, D3I, noun and plural, GS, D3I is the seventh letter of the English alphabet. ஆங்கில நெடுன் 7வது எழுத்து G begins with a G. Good morning, அதுவும் ஜியில் தான் முடியும். கிட்டார் கூட ஜியில் தான் முடியும். Gepesi, also Gespi. The pace, noun and polar. Gepesis are the people who have traveled around from one place to this another and live in the home with were called and travelers. இடம் விட்டு இடம் பெயர்ந்து இழுவை வண்டிகளில் வாழும் இனத்தை சேர்ந்தவர்கள் நாடோடி இனத்தவர்கள். நாடோடி caravans. இந்த புக்கு 15ஆம் அதிகாரம்.
97. 187. 197. Chapter 15. Yeah, Marjorie Eason-Brown. Late July, August 1937, when the coffin is set down and the cloud and contrite floors of this were astrology. A train has set down in the Paris. 100 people there. To the mate it, Woodcraft, and other most and old and cap up he can barely walk. Two 103. A week after the trial and death and gap and hemorrhages and changed man and part of this cap day with Andrea, a childhood friend as she was and his should chosen mate. When she and died, is in friends and character, Brozan and she lived as the creation and himself. பதினஞ்சாம் அதிகாரம் நாட்டப்பட்ட அயர்வு தசைக்கூட்டு வலி நோய்வு 249. நான் மிகவும் களைப்பாக இருக்கிறேன். என்னால் ஒருபோதும் எந்த வேலையாலும் கவனம் செலுத்த முடியவில்லை. ஊட்டச்சத்து மருத்துவம் பகுதி 3 265. அவர்களது நோயாளிகளின் அவை அதிக அளவு முன்னேற்றத்தை ஏற்படுத்துகின்றன என்பதையும் கண்டிப்பவர்கள் இதனால் மற்ற சிகிச்சை முறைகளை தேடி செல்லும் நோயாளிகளின் எண்ணிக்கை குறைவதை காண்பார்கள்.